are you? What do you like about yourself? What do you want in life? Are you proud of yourself? இப்போ நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே உங்களுக்கு பதில் இல்லைனாலும் இல்லை இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இல்லை கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் லேடிஸ் ஐ எம் டெல்லிங் யூ யூ ஹாவ் அ சீரியஸ் ப்ராப்ளம் வித் யுவர் செல்ஃப் எஸ்டீம். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Guys, now Preetha in the channel of fashion, styling, grooming, tips and tricks, dressing hacks, fashion trends and self improvement kind of videos பத்தி ரொம்ப டீடைலா கொடுத்துட்டு இருக்கேன். and அத பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படினா please consider subscribing to my channel and பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணுங்க. Now let's begin. What is a self esteem? Self esteem அப்படின்றது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா it's how you value yourself. Okay, it's your self worth. நம்மளை எப்படி வேல்யூ பண்ணுறோம் அப்படின்றது தான். அண்ட் இட் கம்ஸ் ஃப்ரம் வித்தின் கைஸ், இட் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட். ஓகே, இது வெளியிலேருந்து யாரும் நமக்கு பண்ண முடியாது, நமக்கு பண்ணிக்கிறது தான் இந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது. எக்ஸாம்பிள், a woman of high self esteem will never depend on others to make her feel good or to make her feel happy. She is much aware and she is very very confident of her strengths and abilities. And இன்னொரு பக்கம் she is well aware of her ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கலாம், அவங்களோட வீக்னஸாக இருக்கலாம், அவங்களோட த்ரெட்ஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க பற்றின செல்ஃப் அனலைசேஷன் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஷி நோஸ் தட் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் இட்ஸ் ஓகே நாட் டு பி பர்ஃபெக்ட் கைஸ். ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் ஆர் பில்ட் யுவர் செல்ஃப் எஸ்டீம், அது ஒரு 5 ஸ்டெப்ஸில் பண்ணலாம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஸ்டெப் 1, நோ யுவர் செல்ஃப். அதாவது ஹூ ஆர் யூ, நீங்கள் என்ன மாதிரி ஒரு பர்சன். நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டா, டைப் ஏல ஃபாலோ ஆவீங்களா, டைப் பியில் ஃபாலோ ஆவீங்களா, இல்லை நீங்கள் ஒரு மார்னிங் பர்சனா நைட் பர்சனா, அந்த மாதிரி இருக்கும்ல. உங்களை பற்றின ஒரு விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நீங்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? நான் வந்து நைட்டில் தான் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்பேன், இல்லை டேயில் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்பேன், இல்லை என்னை சுற்றி யாருமே இல்லைன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், இல்லை எனக்கு வந்து சோஷியலைஸ் பண்ணாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்போ தான் நான் வந்து என்னோட பெஸ்ட் வெர்ஷனாக இருப்பேன் அப்படின்லாம் இருக்கும்ல. ஸோ அது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அது பேருக்கு வந்து தெரியாது, எப்படி நான் கண்டுபிடிப்பேன் நான் வந்து இந்த மாதிரி பர்சனா அந்த மாதிரி பர்சனா அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து தனியாக இருந்தால் தான் பிடிக்கும், தனியாக இருந்தால் மட்டும்தான் என்னோட பெஸ்ட் வெர்ஷனாக நான் இருப்பேன், இல்லை தனியாக இருந்தால் தான் நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு அர்த்தம். இல்லை எனக்கு வந்து தனியாக இருக்கிறது பிடிக்காது, தனியாக இருந்தால் ஐ ஃபீல் வெரி லேசி ஆர் ஐ ஃபீல் ஸோ வெரி லோ, எனக்கு வந்து சோஷியலைஸ் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ தான் வந்து என்னோட பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும் அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ யூ ஆர் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நைட்டில் தான் வந்து எனக்கு வேலை செய்ய பிடிக்கும், இல்லை டேயில் தான் எனக்கு வேலை செய்ய பிடிக்கும் அப்படின்னு இருந்தால் ஸோ ஐடென்டிஃபை whether ஒரு நைட் பர்சன் ஒரு டே பர்சன். அந்த மாதிரி தான். தெரியலன்னா கண்டுபிடிச்சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைக் what do you like, உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும் ரொம்ப, லைக் ஒரு புக்கு படிக்க பிடிக்குமா, இல்லை வந்து ஒரு சீரீஸ் பார்க்க பிடிக்குமா, சம்திங் ப்ராடக்ட், ஒரு கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ண ரொம்ப பிடிக்கும், இல்லை எனக்கு ஃபார்மிங் பிடிக்கும், பிளான்டேஷன் பிடிக்கும், இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ ஐடென்டிஃபை what do you like to do. ஓகே, அது வந்து ரொம்ப சோல் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும் உங்களுக்கு, அது பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கணும். அதே மாதிரி what you want in life, என்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க. நம்ம எல்லாரும் பிறந்ததுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் so and so's wife or so and so's daughter or so and so's sibling, we all are born for a reason இல்லையா? ஸோ அந்த ரீசன் என்னன்னு தேடி பிடிங்க. இது வரைக்கும் வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அப்படியே என் காலம் போயிட்டுருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தேடல் இருக்கும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய லேடிஸ்க்கு பார்த்துருக்கேன், ரொம்ப ஃபியர்ஸாக இருந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் வந்து கல்யாணம் ஆகிட்டு குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறமா வந்து எல்லாமே அவங்களோட ஆசைகள், அவங்களோட கனவுகள் எல்லாமே வந்து புதஞ்சிருக்கும். அது தட்டி எழுப்புங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் பிறந்தீங்க, நம்ம எல்லாம் ஏன் பிறந்தோம் அப்படின்றதுக்கே ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி. There should be a reason to live, there should be a goal to live. We can't sacrifice our life for our kids, we can't sacrifice our life for our family. Okay, அதுக்காக மட்டும் நம்ம பிறக்கல. எக்ஸாம்பிள், நம்ம நினைப்போம் இல்லை, என் பொண்ணு வந்து ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், அவளோட ஃபீல்டில் சாதிக்கணும், அல்ல அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அவள் பண்ணணும், அவள் ஆகணும் அப்படின்னு நினைப்போம்ல. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நினச்சிருப்பாங்க. ஸோ நம்மளோட பேரண்ட்ஸும் அதை நினச்சிருப்பாங்க. நம்ம அவங்களையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. படிச்சிருக்கமா படிக்கலையா டசன்ட் மேட்டர். எவ்ரிபடி இஸ் யூனிக், எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ஸ்கில். அந்த ஸ்கில் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி டெவலப் பண்ணுங்க. நான் சொல்கிறது வந்து நீங்கள் மானிட்டரியாக மட்டும்தான் சாதிக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை. ஒருத்தருக்கு ஒரு கனவுகள் இருக்கும். அந்த கனவுனால நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், இல்லை பணம் சம்பாதிக்காமலும் இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு திருப்தியானதாக இருக்கணும் அண்ட் உங்களோட கோலாக இருக்கணும். ஓகே,
அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை அனுபவங்களுக்கும்ல அதெல்லாம் வந்து என்னென்ன மாதிரி பாடம் கற்றுக் கொடுத்தது, அது எப்படியெல்லாம் உங்களோட வாழ்க்கையை ஷேப் பண்ணிச்சு, அதெல்லாம் நினச்சிக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் எவர் ரிக்ரெட் ஃபார் வாட் ஹேப்பன்ட் இன் யுவர் லைஃப். ஓகே, ஏன்னா எல்லாமே வந்து ஒரு அனுபவம் தான், எல்லா அனுபவமும் ஒரு லெசன் தான் நமக்கு. ஸோ ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் ஹேப்பன்ட் இன் யுவர் லைஃப். ஏன்னா அதெல்லாம் நடந்தனால தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் விமனாக இப்போ இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் கடந்து வந்த பாதையாக இருக்கும். ஓகே, நீங்கள் எதையுமே பார்க்காத ஒரு விமன், எக்ஸ்ப்ளாய்ட் ஆகாத ஒரு விமன், இன்னோசென்ட்டாகவே இருக்கீங்க அப்படின்னாலும் தட்ஸ் ஓகே. பி தேங்க்ஃபுல் ஃபார் யுவர் லைஃப். எல்லாமே நல்லதுக்காக தான். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு நோ யுவர் செல்ஃப். தட் இஸ் த மோஸ்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் பில்டிங் யுவர் செல்ஃப் எஸ்டீம். ஸ்டெப் 2, கேர் ஃபார் யுவர் செல்ஃப். கேர் ஃபார் யுவர் செல்ஃப் இஸ் நத்திங் பட் செல்ஃப் கேர். செல்ஃப் கேர் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டீட்டெயில்டான ஒரு வீடியோ. அது போய் பாருங்கள். செல்ஃப் கேர்னா என்ன, எதுக்கு யூ ஷுட் கேர் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்றத பற்றி நான் சொல்லுவேன். சிம்பிளாக சொல்லணும்னா செல்ஃப் கேர் இஸ் நத்திங் பட் கேரிங் ஃபார் யுவர் செல்ஃப் கைஸ். எமோஷ்னலாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம். சி வி ஷுட் பி அவர் ஓன் சியர் லீடர். ஓகே, நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும், நம்ம தான் வந்து சியர் அப் பண்ணிக்கணும். அண்ட் எவ்வளோ பிஸியான ஒரு மாமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிஸியான ஒரு பர்சன், ஒர்க் பண்ணுறீங்க, வீட்டையும் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளில் 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரமாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை பண்ணுறதுல டைம் ஒதுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பேம்பர் பண்ணணும், டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் பண்ணணும், இல்லை ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லை ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும், யோகா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். வாட் எவர் இட் இஸ். 15 to 20 minutes நம்மளால் தாராளமாக ஒதுக்க முடியும் இல்லையா? ஸோ தப்பில்லை. கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் பார்த்துக்குறோம், நம்மளையும் பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமானது. நான் ரொம்ப பிஸியான டெய்லி 15 நிமிஷம் நாள் ஒதுக்க முடியாதுன்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் உங்களுக்கான ஒரு நாளாக உங்களோட பேம்பரிங் டேவாக வச்சுக்கோங்க. Guys, we are very very important. நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். So please give time to nurture your spirit by doing things which you love or enjoy doing. ஓகே, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்ஃப் எஸ்டீமில். ஸ்டெப் 3, ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து வேல்யூஸ், பிரின்சிபல்ஸ், பிலீஃப்ஸ், ஐடியாஸ், தாட்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? நான் ரொம்ப பொதுப்படையாக கல்ச்சுரல் வேல்யூஸ் இல்லை ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் இல்லை சூப்பர்ஸ்டிஷியஸ் ஐடியாஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை பற்றி பேசலை. பிரின்சிபல்ஸ், வேல்யூஸ் அப்படின்றது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்குமே இருக்கும். எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களுக்கான பிரின்சிபல்ஸ் இருக்கும். பார்த்தீங்களா? அது சில பேர் சொல்லவே மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியும், அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன், எக்காரணத்துக்கு கொண்டும் நான் சில விஷயங்களை பண்ணவே மாட்டேன் அப்படிலாம் இருக்கும்ல. இதெல்லாம் தான் நம்மளோட வேல்யூஸ். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு வேல்யூஸ் இருக்கும். யாரெல்லாம் அவங்கள பற்றின செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களோட பிரின்சிபல்ஸ் என்ன, அவங்க வேல்யூ சிஸ்டம் என்ன, இதெல்லாம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் இன்னும் அதை கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். தெரியலன்னா அதை பற்றி யோசிச்சு பாருங்கள், கண்டுபிடிங்க உங்களோட வேல்யூஸ் என்ன, உங்களோட பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் நாட் லை, இல்லை ஐ வில் நாட் காசிப், நான் வந்து வேற ஒரு பொண்ணை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ண மாட்டேன் அப்படின்றதான் என் பிரின்சிபல்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நானே சொல்கிறேன், ஓ மேன் ஷீ இஸ் அ பிட்ச். எங்கே போச்சு என் பிரின்சிபல்ஸ்? ஸோ தட்ஸ் வாட், எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் பிரின்சிபல்ஸ். இல்லை, அதை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கடைப்பிடிக்கணும். சும்மா வந்து நம்ம பேச்சுக்காக வந்து நான் இதை மாதிரி பண்ண மாட்டேன், அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பண்ணேன்னா I'll be looking like a double standard person. I'll be looking like a hypocrite. Okay, I'm not just Preetha, I'm a hypocrite. ஸோ டோன்ட் டூ தட். உங்கள் பிரின்சிபல்ஸ் என்ன ஆச்சு? உங்கள் செல்ஃப் எஸ்டீமை வந்து நீங்களே கெடுத்துக்கிட்ட மாதிரி. செல்ஃப் எஸ்டீம்ன்றது உங்களுக்கான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயத்தை நீங்களே பண்ணிட்டீங்கன்னா அது வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. யாருக்குமே தெரியாது உங்கள் பிரின்சிபல்ஸ் என்ன, நீங்கள் என்ன உங்களுக்குள்ளே கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு. பட் உங்களுக்கு தெரியும்ல, will put you down, you will feel very bad and very cheap about yourself. அது உங்களோட செல்ஃப் எஸ்டீம் அப்படியே லோ பண்ணும். ஸோ டோன்ட் டூ தட் கைஸ். அவங்களுக்கான செட் ஆஃப் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பிரின்சிபல்ஸ், வேல்யூஸ், ஐடியாஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கடைப்பிடிங்க. நான் ப்ரீத்தா அப்படின்னா என்னோட உருவம் மட்டும் என்னை டிஃபைன் பண்ணாது. என்னோட வேல்யூஸ், என்னோட பிரின்சிபல்ஸ், என்னோட ஐடியாலஜிஸ், என்னோட தாட்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் ப்ரீத்தா. ஓகே, அந்த மாதிரி உங்கள் பர்சனாலிட்டி அப்படின்றது வெளியே பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்தும் இருக்குது இல்லையா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் தான் உங்களுக்கான வேல்யூ செட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் உங்களுக்கான பிரின்சிபல் செட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஐடியாஸ், உங்கள் தாட்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். அது நீங்களாக உங்களுக்கு செட் பண்ணிக்கிட்டதா இருக்கலாம், இல்லை மற்றவங்க வந்து அதை இம்போஸ் பண்ணதாக இருக்கலாம், வாட்ஸோ எவர். பட் அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ராங்காக கடைப்பிடிங்க, விச் மீன்ஸ் யூ ஆர் ரெஸ்பெக்டிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் செல்ஃப் எஸ்டீம் கைஸ். ப்ளீஸ் மேக் ஷூர் யூ டூ இட். ஃபோர்த் ஸ்டெப் இஸ் அக்செப்ட் யுவர் செல்ஃப். அதாவது we all are women with imperfections guys. ஓகே, பர்ஃபெக்டான உமனே கிடையாது. ஓகே, யாராக இருந்தாலும் சரி, ஒரு செலிப்ரிட்டியாக எடுத்துக்கிட்டாலும் யாருமே பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ அக்செப்ட் யுவர் ஃப்ளாஸ். உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அக்செப்ட் யுவர் இம்பர்ஃபெக்ஷன். நான் நிறைய விஷயம் பார்க்குறேன், பீப்புள் ஆர் டூயிங் தட் ஃபேக் பாசிட்டிவிட்டி.
அது வந்து என்ன எப்படி ஆகும் அப்படின்னா we will not grow. நம்ம வந்து குண்டா இருக்கும், இல்லை நமக்கு வந்து பயங்கரமாக ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இன்டர்னல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா try to accept that yes I am fat, yes I have acne prone skin, yes I have graying, yes I have this that and all. Okay, அதை accept பண்ணி acknowledge பண்ணுங்க. அதை accept பண்ணா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். அதாவது அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். இல்லை நான் ஜிம் போவேன், இல்லை ஒரு ஸ்கின் கேர் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் செக்அப்க்கு போகிறதா இருக்கட்டும், அதை வந்து நம்ம பண்ணுவோம். No, this is very beautiful, I feel very beautiful. You are not feeling beautiful, you are just faking yourself. Guys, நீங்கள் உங்களே முட்டாளாக்கிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். This is not going to give you any improvement in your life. Okay, நம்ம அக்செப்ட் பண்ணி அக்னாலேஜ் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுப்போம். அதுக்கு ஒரு ஃபிக்ஸ் நம்ம கொண்டு வர பார்ப்போம். If somebody is shaming you, just say come on man, எந்த காலத்தில் இருக்கீங்க, இட்ஸ் வெரி நார்மல், ஏன் உங்களுக்குலாம் வரவே வராதா, கேட்டுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். யூ நீட் நாட் ஃபீல் பேட் ஆர் ஷை அவே அண்ட் கோ டு டிப்ரெஷன். தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். அதே சமயத்தில் டோன்ட் டூ தட் ஃபேக் பாசிட்டிவ் திங். இஃப் somebody is shaming you, don't say I feel beautiful about this. Okay, see, this is not going to help you. Emotionally நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, எமோஷனலி ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். This is not going to give any improvement or any betterment in your life. Okay, rather normalize it, accept it and acknowledge, do something to fix that. Okay, ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா I tried everything possible, ஆனால் முடியல, ஃபைன், again acknowledge that, accept that, move on, அவ்வளோதான். அதே மாதிரி forgive yourself guys. நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். நம்ம நிறைய ரிக்ரெட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் நடந்துக்கும். ஏன்டா இவனை லவ் பண்ணோம், ஏன் இந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம பண்ணோம், இதை நான் வாழ்க்கையில் பண்ணியிருக்கவே கூடாது, இதை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ரிக்ரெட் பண்ணாதீங்க. எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டு வந்திருப்பாங்க. எல்லா விதமான தப்பு, சின்ன தப்பாக இருக்கலாம், பெரிய தப்பாக இருக்கலாம், நீங்கள் பெரிய அளவில் எக்ஸ்ப்ளாய்ட் கூட இருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. நோ, நீங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நிற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த தப்பு எல்லாமே ஒரு பாடமாக இருக்கலாம் இல்லையா? அதை பற்றி எப்போவுமே யோசிச்சுட்டே இருக்கிறது, அதுலேயே டுவெல்லாக இருக்கிறது, அது நினச்சி வேதனைப்படுறது, ரிக்ரெட் பண்ணுறது, இது வந்து எந்த ப்ரொடக்டிவிட்டியுமே தரப்போகுது இல்லை கைஸ் நம்ம லைஃப்பில். ஓகே, ப்ளீஸ் ரிமெம்பர், நமக்கு வாழ்க்கையில் நடந்த எல்லா ஃபால்ஸ், ஃபெயிலியர்ஸ், மிஸ்டேக்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு அனுபவம் தான். நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஓகே, அதுலேருந்து நீங்கள் எந்த பாடமும் எடுத்துக்கலனா மட்டும்தான் தப்பு. அதே விஷயத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணால் மட்டும்தான் தப்பு. ஆனால் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு. இட்ஸ் a good thing that happened in your life. If you miss somebody in your life, it's okay, it's good because you got somebody else or somebody is waiting for you who deserve you. இருக்கும்ல. ஸோ always remember that. And third thing is, சில பேர் வந்து இன்ட்ரோவர்ட்ஸாக இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து இந்த ஹைலி சோஷியலைசிங் பீப்புளெலாம் இருப்பாங்கல்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறவங்க, வெளியில் போகிறவங்க, என்ன கேதரிங் பார்க்காத ஒரு க்ரௌடோட கூட திடீர்னு ஒருத்தவங்க வந்து உள்ளே போய் ஈஸியாக மிங்கிள் ஆவாங்க. ஓகே, அவங்கள பார்த்து ரொம்ப பொறாமையாக இருக்கும். இவங்க எப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க, எப்படி இவங்களால அது முடியுது, என்னால் மட்டும் ஏன் அப்படி முடியல, நான் ஏன் எப்போ பாரு இந்த மாதிரி ஐசோலேஷன் ஸ்டேட்ல இருக்கேன் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. See, that's why you are an introvert and they are extroverts. ஓகே, அவங்களால பண்ணக்கூடிய சில விஷயத்த உங்களால் பண்ண முடியாது. உங்களால் பண்ணக்கூடிய சில விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து தனிமையில் கூட you can be very very happy all by yourself. ஓகே, உங்களோட டிவி, உங்களோட ரூம், உங்களோட ஸ்பேஸ், இது மட்டும் உங்களுக்கு போதும். யூ கேன் பி ஹைலி ப்ரொடக்டிவ். அவங்களால அதை பண்ண முடியாது. ஓகே, ஸோ தெர் இஸ் நத்திங் லைக் ஒன்று வந்து பெட்டர், இன்னொன்று பெஸ்ட், அப்படிலாம் எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட். லைக் கலர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இல்லை, தெர் இஸ் நோ பியூட்டிஃபுல் கலர், தெர் இஸ் நோ அக்லி கலர், பேட் கலர். அந்த மாதிரி கலர்ஸ் ஆர் ஆல் யூனிக், தே ஆல் ஆர் டிஃப்ரெண்ட், ஆல் ஹேவ் தேர் ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இல்லை, ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. அதே மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கும் வந்து ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும். ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர் பர்சனாலிட்டி அண்ட் ஃபீல் பேட் அபவுட் வாட் யூ ஆர். Okay, don't do that. That's why I'm telling. Acceptance. Accept yourself as the way you are. அதாவது வந்து உங்ககிட்ட ஏன் நீ வர மாட்டேங்கிற, வா டான்ஸ் பண்ணலாம், வா ஃபன் பண்ணலாம் அப்படிலாம் கூப்பிட்டா ஓப்பனாக ட்ரை அண்ட் டெல் them, no guys, you have fun, better off happy and all by myself. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சி, ஆப்போசிட் பர்சன் புரிஞ்சிக்கலனா மட்டும்தான் தப்பு. ஓகே, ஸோ தெர் இஸ் நத்திங் ராங் வித் யூ, தெர் இஸ் நோ ப்ராப்ளம் வித் யூ. யூ ஆர் அன் இன்ட்ரோவர்ட். நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, இந்த மாதிரியான சைன்ஸ் தான் நீங்கள் ஷோ பண்ணுவீங்க, அதுதான் நீங்கள். ஓகே, own it. You are an introvert, own it. Okay, and அவங்க extrovert, let them own it. As simple as that. Fifth step is love yourself. Self love. It's nothing but self love. இங்கே வந்து நான் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷாக யூ ஷுட் லவ் ஒன்லி யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஷுட் நாட் லவ் அதர்ஸ். அப்படி இல்லை, நீங்கள் மற்றவங்களை எப்படி லவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்களையும் நீங்கள் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நமக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துக்கணும், நம்மளும் நம்மளை லவ் பண்ணிக்கணும். அப்படின்னு அவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்க பண்ணல டசன்ட் மேட்டர். நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்கள்.
that is more enough. See, we all are taking care of a family இல்லை நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம ஃபேமிலிக்காக ஹெல்த்தியாக ஃபுட் சமைச்சு தருவோம், நட்ஸ் கொடுப்போம், ஃப்ரூட்ஸ் கொடுப்போம், இதெல்லாம் இந்த நேரத்தில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஏதாவது பேஷண்ட்ஸ் இருக்காங்க, சிக் பீப்புள் வீட்டில் இருக்காங்கன்னா டைமுக்கு மருந்து கொடுப்போம், டைமுக்கு அவங்களுக்கு என்னென்ன பணிவிட பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணிகிட்ருக்கோம்? கடமை ஒரு பக்கம் இருக்கட்டும், still we love them இல்லை. We want them to be hale and healthy, we want them to be happy. நல்லபடியாக அவங்க வளர்ந்து வரணும் அப்படிலாம் நினைப்போம்ல, நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், இப்படியெல்லாம் நினச்சி தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் இல்லை. ஸோ அதே மாதிரி நமக்கும் பண்ணிக்கணும் இல்லை. வி ஷுட் ஈட் ஹெல்தி ஃபுட், நமக்காக டைம் ஒதுக்கணும், நம்மளும் நேரத்துக்கு சாப்பிடணும். மெடிசன்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னா அதுவும் டைம் கிடைக்கணும். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிடணும், அதுதான் நம்மளோட பாடிக்கு நல்லா இருக்கும்னா அதெல்லாம் நம்ம பண்ணணும். கொஞ்சம் டைம் நம்மளும் நமக்கு எடுத்துக்கணுங்க. வி ஷுட் லவ் அவர் செல்ஃப். நம்மளும் நமக்கு ரொம்ப முக்கியம், நம்ம ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லாரையும் பார்த்துக்கிற ஒரே ஜீவன் நம்ம தான். ஸோ நம்ம ஹெல்த்தியாக ஆக்டிவாக சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க எல்லாரையும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் இல்லையா. ஸோ மற்றவங்களை லவ் பண்ணுற மாதிரி நம்மளையும் கொஞ்சம் லவ் பண்ணணும், சரியா? ஸோ that's all guys. அந்த விஷயமும் உங்களோட செல்ஃப் எஸ்டீமை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ஐடென்டிஃபை இட் கைஸ். உட்காந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள், தேடுங்க, உங்களுக்குள்ளவே தேடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்கிற செல்ஃப் ரியலைசேஷன் மட்டும்தான். நீங்கள் யார்கிட்டையும் எதை பற்றியும் கேட்க வேண்டாம், டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் சிட் இன் பீஸ், திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். what do you like, what do you want, what are you, who are you? இதை பற்றின எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். அந்த பதில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வேறு என்ன வேணும்? சால் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அண்ட் கைஸ், உங்களுக்கு தெரியும் நான் 1-to-1 ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கேன். அதை பற்றி தெரியணும் அப்படின்னா என்னோடய வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் என்னென்ன மாதிரி சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டீட்டெயில்டாக எல்லாத்த பற்றியுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோ செக் அவுட் மை வெப்சைட். இட்ஸ் வெரி வெரி அஃபோர்டபுள் கைஸ். என்னோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், இங்கேயுமே அட்டாச் பண்ணுறேன். ஸோ போய் பாருங்கள். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணல இன்னும் அப்படின்னா அதையும் போய் ஃபாலோ பண்ணி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Preetha signing off. Bye.